என்ன மேடம், வீடு முழுக்க நல்லா தேடி பார்த்தீங்களா? ம், என்ன மாமா, துளசி கிடைச்சாலா? இல்ல சார். அதானே, எப்படி இருப்பா? அவ தான் கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்றேன்னு. என்ன நம்புங்க, சத்தியமா அவ கோயில்ல இருந்து வந்த உடனே நான் அவளை வீட்டுக்கு கூட்டு வரேன். போதுமா? அப்புறம் மேடம், துளசி வந்ததும் நான் அவளை ஸ்டேஷனுக்கும் கூட்டு வரேன். சரிங்க சார், வரேன். என்ன, அதான் எல்லாரும் போயிட்டாங்கல்ல, உனக்கு மட்டும் என்ன வழி மறந்துச்சா? ம், போடா. ரொம்ப ஆடாதடா, அழுதுங்க. நான் நினைச்ச மாதிரியே செல்வம் உங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க அப்பா போலீஸ்க்கு போய் போலீஸ் உன்னை தேடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதான் என் பாதுகாப்புக்காக நான் உனக்கு உட்கார வச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்றதுனால உன் மேல பாசம் வந்துடும். கனவு காணாத, மரியாதையா நீங்க இருந்து போக விடுடா. உன்னை அவ்வளவு சுலபமா அனுப்பி வைக்கிறதுக்காகவா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன்? செத்தாலும் நீ இங்கதான். நீ தேவையில்லாம பம்ப வளர்த்துட்டு இருக்க, என்ன போக விடு. நான் சொன்னதுதான் துளசி. நான் இந்த ராமனை வாழ்ந்ததுல போதும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இதுக்கு மேல இந்த ராவண அவதாரம் தான். ராவணனோட கட்டுப்பாட்டுல இருந்ததுக்காக சீதை ஒண்ணு அவனோட ஆசைக்காக இறங்கி வரல, அதை தெரிஞ்சுக்கோ. சீதவனா இறங்கி வராம இருந்திருக்கலாம், ஆனா நீ சீக்கிரமாவே வருவ. இறங்கியும் வருவ, இறங்கியும் வருவ. ஒருத்தரை ஒரு நாள் ஏமாத்தலாம், ஆனா ரொம்ப நாள்ல ஏமாத்த முடியாது. அதேதான் துளசி நானும் சொல்றேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோ. ஒருத்தரை ஒரு நாள் ஏமாத்தலாம், ஆனா ஏமாத்திட்டே இருக்க முடியுமா? புரிஞ்சுக்க துளசி. நான் உன்னை காதலிச்ச விதம், உன் கழுத்துல தாலியை கட்டின விதம், இதெல்லாம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என் காதல் தப்பு இல்லை துளசி. நான் ஒரு முரட்டு குழந்தை துளசி. நான் வளர்ந்த விதம் அந்த மாதிரி. இப்ப கூட நான் உனக்கு முத்தம் கொடுக்குற விதம் வேணா முரட்டுத்தனமா இருக்கலாம், ஆனா அதுக்காக என் ஆசையும் என் காதலும் தப்பானது இல்லை துளசி. உனக்கே நல்லாவே தெரியும், உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்து அந்த நிமிஷத்துல இருந்து திருந்தணும்னு ஆசைப்பட்டேன். திருந்தி உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி தான் வாழ்ந்தேன். எப்படி வாழ்ந்தேன்? உன்னை தொடாம வாழ்ந்தேன். என்னமா பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கிற? நான் கட்டில தாலி உன்னை தொட்டுச்சு, உன் கழுத்தை தொட்டுச்சு, ஆனா நான் தொட்டனாடி தொடல தொடல. ஏன் தொடல? நினைவு தவறின நேரத்தை கூட நீ எத்தனை தடவை தாமதத்துக்கு வர சொன்ன, ஆனா நான் வந்து விலகி போனல. ஏன் போன? முடியாதுங்கிறதுக்காக இல்லடி, நினைவு தவறின நேரத்தை உன்னை தொடக்கூடாதுங்கிறதுக்காக. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி ஒரு காமப்பையா இருந்தவோ, இல்ல உன் செல்வன் நினைக்கிற மாதிரி ஒரு கெட்டவனா இருந்தவோ, என்னைக்கும் உன் கருவுல இருக்கிற குழந்தை கழிச்சு உன்னை கற்பழிச்சிருப்பேன். ஆனா நான் அப்படி செய்யல. ஏன் செய்யல? ஏன் செய்யல? ஏன்னா நான் நேசிச்சது உன் உடம்பு இல்லடி, ஒண்ணு. இன்னைக்கு வரைக்கும் உன் மனசு தாண்டி நான் காதலிச்சிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா.
இது பாரு துளசி, ஒண்ணு சுயமா தெரிஞ்சுக்கணும், இல்ல மத்தவங்க சொல்லும் போது புரிஞ்சுக்கணும். நான் செஞ்சது பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா அதுக்காக என்ன மன்னிச்சு எல்லாத்தையும் மறந்துட கூடாதா? என்னை ஏத்துக்க கூடாதா? நான் செத்தாலும் சாவேனே தவிர ஒரு நாளும் உன்னை ஏத்துக்க மாட்டேன். உன்னை ஒரு மனுஷனாவே ஏத்துக்க மாட்டேங்கிறப்போ எப்படி உன்னை புருஷனா ஏத்துப்பேன்? இது பாரு, நீ ரொம்ப நாளைக்கு என்ன இப்படி மறைச்சு வச்சிட்டு இருக்க முடியாது. தெரியும் 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 தெரியும், அது எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா நீ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல ஒரு நாள் வாழ்ந்தாலும் அதை நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும். எனக்கும் அந்த நிலைமை தான். என் ஆயுசு இன்னும் 1 மணி நேரம் தான் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 மணி நேரம் கூட நான் உன் கூட மட்டும் தான் வாழ்ந்தாகணும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ என் உயிர், என் பொண்டாட்டி. நீ யாரோ நான் யாரோ, உனக்கு எனக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம பின்னாடி சுத்தக்கூடாதுன்னு எந்த கோர்ட்டும் உத்தரவும் போடல, நம்மளுக்கு விவாகரத்து கொடுக்கல. அதனால நீ என் பொண்டாட்டி தான். நீ வேணா நான் கட்ட தலையை கழட்டி தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த காலத்திலயும் நான் உன் மேல வச்சிருக்கிற காதல தூக்கி எறியவே மாட்டேன். அது நிரந்தரமா அப்படியே தான் இருக்கும். போலீஸ் என்னடி போலீஸ், அந்த ராணுவமே வந்தாலும் சரி உன்னை என்கிட்ட பிரிச்சு தூக்கிட்டு போகவே முடியாது. அதையும் மீறி உன்னை தூக்கிட்டு போகணும்னா என்னை பொணமாக்கிட்டு தான் உன்னை தூக்கிட்டு போகணும், இல்ல உன்னை பொணமா தான் தூக்கிட்டு போகணும். ஆமா, உன்னை அணுவணுவா நேசிக்கிற நானே உன்னை கொன்னுடுவேன். ஆமாமா, ஏன் அப்படி பாக்குற? என் கூட வாழலன்னா அதுக்கப்புறம் நீ எதுக்கு வாழணும்? செத்துப்போ. உன்னை சாகடிச்சு நானும் செத்துப்பேன். நம்ம 2 பேரும் இந்த பூமியில தான் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும். அதனால மேல போய் அங்க யார் தொந்தரவும் இல்லாம நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். ஒரே ஒரு விஷயம் துளசி, நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சினா என் கூட வாழ்ந்துதான் ஆகணும், இல்ல நீயே முடியும். என் குழந்தை இத்தனை நாள் ஆடின குழந்தை, ஓடின குழந்தை, வாய் நிறைய அப்பா அப்பான்னு ஆசையா கூப்பிட்ட குழந்தை, இன்னைக்கு இப்படி கிழிஞ்சு போன நார் மாதிரி கிடக்கிறாளே. கடவுளே கடவுளே, நீ இருக்கியா? கடவுளே, நீ இருக்கியா இல்லையா? நீ இருக்கியா இல்ல நீயும் என் குழந்தை மாதிரி முடங்கி போயிட்டியா? அம்மா அம்மா அம்மா, கண்ணே இங்க இருக்கேன்டா. அப்பா இங்க இருக்கேன்டா. அப்பா இங்கதான் இருக்கேன். அப்பா இங்கதான் இருக்கேன். அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. அப்பா எங்கேயும். என்ன பெத்தவளே, என்ன பெத்தவளே, அடி அம்மா, என்ன பெத்தவளே. உனக்கு இந்த மாதிரி அடிச்சே நான் அப்பா கவலைப்பட்டு இருக்கேன். ஆனா அழக்கூடாது, நீ என் கண்ணீரை நீ தொடச்சு விடுறியடா என் செல்லம். அப்பா உன்னை சாக விட மாட்டேன்டா. அப்பா உன்னை சாக விட மாட்டேன். அப்பா உன்னை சாக விட மாட்டேன். மிஸ்டர் வினோத், எப்படி இருக்கீங்க? வாங்க டாக்டர். பூரணி திரும்ப கிடைச்சிட்டான்னு உங்கள் ஃபோன் வந்ததுமே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். பூரணி இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கா? அந்த கொடுமையை நான் என்னன்னு சொல்றது டாக்டர்? முதல்ல பேசுற சக்தியும் கேட்கிற சக்தியும் இழந்த என் குழந்தை இப்ப பாக்குற சக்தியும் முழுசா இழந்துட்டா டாக்டர். என்னது? பார்க்குற சக்தியை இழந்துட்டாளா? ஆமா டாக்டர். காணாம போன என் குழந்தை மறுபடியும் கிடைச்சிட்டாலே நான் சந்தோஷப்படுறதா இல்ல அவளுக்கு பார்வை போயிடுச்சேன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஐம் சாரி வினோத், இந்த நேரத்தில் நீங்கள் கண்கலங்க கூடாது. நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல நேரம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாம் மிஸ்டர் வினோத், நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், அந்த ஃபாரின் டாக்டர் வர 18ஆம் தேதி ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக சென்னை வர்றாரு. இனிமே அவர் வந்து என்ன யூஸ் டாக்டர்?
டாக்டர் என்னுடைய மக பூரணி தான் கொஞ்சம் கொஞ்சமா மரணத்துடைய வாசல்ல போய் நிக்க ஆரம்பிச்சிட்டாளே. செல்லரிச்சு போன அவளுடைய செல்களை அந்த ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதுங்கிற நிலையில் இருக்கும்போது அந்த டாக்டர் மட்டும் வந்து புதுசா என்ன பண்ணிட முடியும்? முடியும் மிஸ்டர் வினோத், அவரால் முடியும். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கேஸுக்காக தான் லாஸ்ட் வீக் அவர் புது மெடிசனே கண்டுபிடிச்சிருக்காரு. கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் பவர்ஃபுல். டாக்டர் நிஜமாவா சொல்றீங்க? டாக்டர் இங்க பாருங்க, அது கோடி ரூபாயா இருந்தா கூட பரவாயில்ல, எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. என் குழந்தை எப்படியாவது காப்பாத்தணும் டாக்டர். அவசரப்படாதீங்க. அந்த ஃபாரின் டாக்டர் வர 18ஆம் தேதி அந்த மருந்தோட தான் இங்கே வரப்போறாரு. நான் அவர்கிட்ட உங்கள் குழந்தைய பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அவர் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மருந்தை கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு இன்ஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு இன்ஜெக்ஷனோட விலை 4 லட்ச ரூபா. எப்படியும் ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணி ஆகணும். அதனால் ஐயோ டாக்டர், டாக்டர் பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது டாக்டர். எவ்வளவு பணமா இருந்தாலும் நான் ரெடி பண்ணிடுறேன். என் குழந்தை பொழைச்சா அதுவே போதும். தெய்வத்தை நம்புங்க வினோத், கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ஒன்றா. தேங்க்யூ டாக்டர். நான் வரேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ so much. அம்மா, அம்மா பூர்ணி, கண்ணா, நான் பேசுனதெல்லாம் உனக்கு கேட்டுச்சோ இல்லையோ, அந்த கடவுளுக்கு கேட்டுச்சு போல இருக்குமா? அந்த கடவுளுக்கு கேட்டுச்சு போல இருக்கு. அதான் அந்த கடவுள், டேய் முட்டாள், நான் ஒண்ணும் முடங்கி போலடா, முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ பேசுறது எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உன் குழந்தை எப்படியாவது காப்பாத்திருவேன்னு டாக்டர் மூலமா நல்ல செய்தி சொல்லி அமைச்சிருக்காருமா. அம்மா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இனிமே நீ வந்து பேசுவ, நீ வந்து பாடுவ, உனக்கு கேட்கிற சக்தி வந்துரும். நீ ஆடுவ, ஓடுவ, நல்லா இருப்ப, நல்லா படிப்ப, பெரிய படிப்பு படிச்சு நல்லா வளர்ந்து ஆளாகி ஆள் போல் தழைச்சு நீ வாழ்வமா. அதை இந்த அப்பா கண்குளிர பார்க்கத்தாண்டா போறேன் கண்ணா. அப்பா கண்குளிர பார்க்கத்தான் போறேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு பூரணி, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அட பாவி பாவி, எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதா? என்ன இருக்கும்? துளசி மேல இருக்கிற காதல வாழ வச்சுட்டு இவர் கண்ணை மூடி இருப்பாரு. நான் வெள்ளப்பொடிய கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடந்திருப்பேன். சும்மா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்காரு. கண்ணு முன்னாடி துளசியை தரத்தரம் இழுத்துட்டு போறான், பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? அவன் இல்லன்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு அந்த துளசியை வெளியே கூட்டிட்டு போனீங்க? டேய், கேக்குறால, முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. அது அவ வீட்லயே உட்காந்து கண்டதெல்லாம் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிட்டு இருந்தா. ஒரு சேஞ்சுக்காக வெளியே கூட்டு போனா ரிலாக்ஸேஷனா இருக்கணும், கூட்டு போனா என்ன தப்பு இருக்கு? ஓ, சாரால வீட்ல வச்சு சேஞ்ச் கொடுக்க முடியாதோ? பார்க்ல கூட்டிட்டு போய் தான் சேஞ்ச் கொடுப்பீங்களோ? உன்னை அடிச்சு சொன்னாலும் உனக்கு புத்தி வராது, வெறுமனா சொன்னா உனக்கு புரியவா போகுது? நல்லா சொல்லுவீங்க. அவன் அவளோட புருஷன், அவன் கடத்திட்டு போலாம், தூக்கிட்டு போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவனுக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கே வேர்த்து வடியுது. தாமரை, கண்ணுக்கு எதிர ஒரு தப்பு நடக்கும் போது அதை கண்டுக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏங்க, இந்த மாதிரி வக்காலத்து வாங்கி வாங்கி அவன் வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கீங்க. துளசியே வேண்டான்னு சொல்றோம், அவன் நல்லா இருந்தானா நாசமா போனா என்ன? தேவையான துளசி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல சொந்தக்காரங்க நாம உதவுறதா மனிதாபிமானம். சொந்தக்காரங்களா? யாரு யாருக்கு சொந்தம்? அவ ஒரு அனாதை. சரி, அப்படி எடுத்துட்டு போட்டோம். அனாதனா அவளுக்கு ஒரு ஆபத்து இருந்தா அப்படி கண்ணு முட்டிருக்க முடியுமா? சொல்லுங்க. கண்ணு முடிக்காம அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஏய், சீ படி. மாமா, ஏன் அப்படியே போயிட்டு இருக்கீங்க? அடிக்க வந்தீங்கல்ல, அடிச்சு உங்க ஆத்திரத்தை தீர்த்துக்கோங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க என்ன அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, வெட்டி போட்டாலும் சரி, நான் பேசுறத பேசிட்டே தான் இருப்பேன். நீங்க முதல்ல அந்த துளசியை தூக்கி போடுங்க. ஆமாடா, எதுக்குடா தினமும் எவ்வளவு ஒருத்திக்காக நம்ம வீட்டுல எல்லாரும் சண்டை போட்டுக்கணும்? பேசாம தாமரை பேச்ச கேளு. இவ பேச்ச வழங்கின மாதிரிதான். இவ பேச்ச கேட்டா நாசமாதான் போகணும். போங்கல, யார் வேணான்னா? எவனோ ஒருத்தன் பொண்டாட்டிய மனசுல நினைச்சிட்டு வாழ்றதை விட சொந்த பொண்டாட்டிக்காக நீங்க செத்தே போலாம், தப்பே இல்ல. இன்னைக்கு அவனோட மல்லுக்கு நின்னீங்க, ஏதோ என் மாங்கல்ய பலம் அவன் கடப்பாரிய மண்ல போட்டு குத்திட்டு போனா, நாளைக்கு போய் நில்லுங்க, உங்க மண்டையில தான் அவன் குத்துவான். குத்துட்டான். உன் கூட வாழ்றத நான் அவமானமா நினைக்கிறேன். துளசிக்காக சாகிறத நான் பெருமையா நினைக்கிறேன். பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா அத்தை? ஏன் பேச்சு கேட்க மாட்டாரா? ஆனா அந்த துளசிக்காக செத்து போவாராம். போங்க, நல்லா போங்க, தகராறு பண்ணுங்க. யார் வேணான்னா? யார் உங்களை தடுக்க போறா? தகராறு பண்ணி என் தாலி அறுங்க.
ஏன்பா அவ இப்படி இருக்கிறா? நான் ஒரு மனிதாபிமானத்துல துளசிக்கு ஹெல்ப் பண்ண, அதை புரிஞ்சுக்க லபோதிபம்னு கத்திட்டு போறேன். மண்ணா கட்டி ஏண்டா உன் வீடு பத்தி எறியும்போது பக்கத்து வீட்டு மேல தண்ணி ஊத்துற? ஷோ, எவ்வளவு இருந்தாலும் தான் புருஷன் தனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைப்பா. அந்த மாதிரி தான் தாமரையும் நினைக்கிறா. ஃபர்ஸ்ட் அவளோட ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுடா. மனிதாபிமானமா மனிதாபிமானம்? டேய், மத்தவங்க மேல வைக்கிற மனிதாபிமானத்தை கொஞ்சம் பொண்டாட்டி மேலே வெயிடா. அவ ஒண்ணும் புடவை வேணும் பூ வேணும்னு கேக்கல. நீ எங்க பிரிஞ்சு போயிடுவியோன்னு பயந்து நீ வேணும்னு கேக்குறா. இனிமே அந்த துளசி பக்கம் தலை வச்சு கூட படுக்காத. அதுக்கப்புறம் தாமரை தானா மாறுவா. டேய், அவ கிடக்குறா விடுறா. ஆமா செல்வா, துளசி வீடு முழுக்க தேடி கிடைக்கலனா ஒருவேளை அந்த பிரச்சனை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பானோ? அவன் தான் ஒழிச்சு வச்சிருப்பான்ப்பா. அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான், ரொம்ப கிரிமினலா யோசிக்கிறான். நான் கூட துளசிக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, அவள் கர்ப்பமாக இருக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் போட்டு டப்பு டப்புன்னு அடிச்சிட்டான். இப்போ அவன் தானே துளசி ஒழிச்சு வச்சிருக்கான். அவனே துளசியை வெளியே கொண்டாட வைக்கிறேன். அவன் பயந்து போய் துளசியை வெளியே கொண்டாடுவான். நான் பார்த்துக்கிறேன். சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு துளசி. எனக்கு ஒண்ணு வேண்டாம், எடுத்துட்டு போங்க. உன்னை கூட்டிட்டு வந்து செட வச்சிருக்கிறது உன் புருஷன். எதுக்கு என் மேல கோவத்தை காட்டுற? உங்க உதவி இல்லாம அவன் இப்படி எல்லாம் பண்ணுவா? நீங்களாம் கூட்டு களமானீங்க தானே? நீங்க தூண்டி விட்டதுனால தானே அவன் என் கழுத்துல தாலி கட்டினா. அதான் அதான் நான் பண்ண பெரிய தப்பு. பேசாம உன்னை தெருவிலையோ இல்ல உங்க அம்மா வீட்லயோ விட்டுருந்தா இன்னைக்கு ஏன் தலை உருண்டு இருக்காத. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. அவன் உன் மேல ரொம்ப பாசமா இருக்கான். போதும், இங்க இருந்து தயவு செஞ்சு போங்க. ச்சே. நான் சொல்றது உனக்கு கோபத்தை வர வைக்கலாம். உன் கோபத்தை என் மேல காட்டு, ஆனா சாப்பாட்டு மேல காட்டாத. காட்டினா அது உன் குழந்தைக்கு தான் ஆபத்து. என்ன ஆனாலும் சரி, நான் இந்த வீட்ல பச்சை தண்ணி கூட தொட மாட்டேன். என்னம்மா, சாப்பாடு வேணாமாம்மா? எனக்கா சாப்பிட மாட்டேங்கிறல்ல? ஆமாண்டா, பச்சை தண்ணி கூட தொட மாட்டாளாம். நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ தாண்டா காதுல போட்டுக்கவே மாட்டேங்கிற. பேசாம இவளை துரத்தி விட்டுடு. என்னக்கா நீ அவளை இருந்து துரத்தி விடுறதுக்காகவா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவளை இங்க தூக்கிட்டு வந்தேன்? வரவங்க கிட்டலாம் வேற போய் சொல்லிட்டு இருக்கேன். இல்லடா, இவ வயித்து புள்ளக்காரி. இவளுக்காக சாப்பிடலனாலும் இவ வயித்துல வளர குழந்தைக்காகவாது சாப்பிடலாம்ல. ஆமால, சாப்பிடுவாக்கா.